வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் இந்த வாரம் ஆரம்பமாக உள்ள சர்வதேச அமைதி நடைப்பயணத்தின் 2ஆம் கட்டத்திற்கு அனைத்து இலங்கையர்களும் தங்களது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என வட அமெரிக்காவின் பிரதமர் சங்கநாயக்கர் வணக்கத்துக்குரிய பாந்தே குணரத்னதீரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில், இந்த புனிதமான பயணத்தை மேற்கொள்ளும் மகா சங்கத்தினரை மிகுந்த கௌரவத்துடனும் மரியாதையுடனும் வரவேற்க வேண்டும் என அனைத்து மக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீண்ட காலமாக பேணப்பட்டு வரும் ஆன்மீக விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு, பொறுமை மற்றும் கருணையுடன் இந்த உயரிய நோக்கத்துக்கு ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்தர்ப்பமானது நாட்டின் அனைத்து சமூகங்களுக்கு இடையிலான நம்பிக்கை, தோழமை மற்றும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும், இதன் மூலம் நீண்ட காலமாக நிலவும் வடுக்களை ஆட்சி நிலையான அமைதியை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் அவர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உள்நாட்டு இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் கொசானே ரோஹணதீரவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையில் குறித்த பெண் அதிகாரி ஒரு முக்கிய சாட்சியாக உள்ளமையே இந்த உத்தரவுக்கு காரணமாகும். விசாரணை நிறைவடையும் வரை அந்த இடமாற்றத்தை ஒத்திவைக்குமாறு ஆணைக்குழு கோரியுள்ளது. சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவிற்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சமிந்த குலரத்னவுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் 20 முதல் நடைமுறைக்கு வரவிருந்த இந்த இடமாற்றமானது சாட்சியங்கள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படுவதால் இந்த தலையீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் முரும்ராய் சந்தியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஒரும்பிராய் சந்தியில் நேற்றிரவு 11:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய போது வேக கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் உரும்பிராய் சந்தியில் உள்ள மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏழாளைக்கிழக்கு சேர்ந்த 64 வயதான பரமேஸ்வரன் மற்றும் அவரது 23 வயதான மகன் பான கஜதீபன் ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் தானியங்கி கட்டண அறவீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சின் ஆலோசகர் சுமுத ரத்நாயக்க, இதற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் அடுத்த சில வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தானியங்கி முறைமையானது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் நுழைவாயில்களில் வாகனங்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பது தவிர்க்கப்பட்டு பொதுமக்கள் எவ்வித தாமதமுமின்றி விரைவாக பயணிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். அதிவேக நெடுஞ்சாலை சேவையை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அளவட்டி பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்து சோதனையிட்ட போது அவர்களின் உடைமையில் இருந்து ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு போதைப் பொருளை விற்பனை செய்த நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 2 கிராம் 380 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள இலங்கையை சேர்ந்த புலம்பெயர் மக்களை மீள இங்கு குடியமர்த்துவதற்கு இந்தியா உதவ வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது.
தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைந்து வருவதையும் அதன் மூலம் அரசியல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளையும் இந்திய துணை ஜனாதிபதி புரிந்து கொண்டுள்ளார் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களை இடம்பெயர்ந்து இருக்கிறவர்களை கூடுமானவரை நாங்கள் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், மீள குடியமர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அவருடைய கருத்திலே மிகவும் ஒன்று தெளிவாக தெரிந்தது. அவர் இந்த விடயத்திலே மிகவும் ஆழமான ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தார் என்பது. ஏனென்றால் அவரே சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே கூடுமானவரை இங்கே வரக்கூடியவர்களை தாங்கள் இங்கே விடமைத்து கொடுக்குறேன்றால் அங்கே கொடுக்குறேன்னா இங்கேயும் கொடுக்கலாம், இந்தியா அரசாங்கம் செய்யலாம். ஆனால் கூடுமானவரை இங்கே வர விரும்புகிறவர்களை முதலிலே தெரிவு செய்து அவர்களை இங்கே அனுப்புவதன் மூலம் அவர்கள் ஒரு திருப்தியான மீள்குடியேற்ற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவருடைய கருத்துக்களை ஏனையவர்களையும் இங்கே மீள்குடியிருப்பதற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற கருத்தை மிக ஆழமாக, அதில் அவர் மிக முக்கியமாக எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறதையும் அதனாலே எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அரசியல் ரீதியாக என்பதையும் மிக தெளிவாக உணர்ந்து கொண்ட ஒரு தலைவராக அந்த கருத்தில் இருந்து நான் பார்த்தேன். மிக தெளிவாக எங்களுடைய அவர்கள் பேசினார்கள். விவசாய மூலப்பொருட்களை பெறுமதிசேர் முடிவுப் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யப்படுவதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வரவேற்பு தெரிவித்தார். விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்ட 2K Agro Products லிமிடெட் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பொருளான வேர்க்கடலை பிஸ்கட் அறிமுக நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் நாவல வேதநாயகனின் விசேட பங்கேற்புடன் நடைபெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட 17 பட்டியலிடப்படாத பொது கம்பெனிகளில் ஒன்றான இந்நிறுவனம் தனது பங்குதாரர்களாக உள்ள 325 விவசாயிகளிடமிருந்து மேலதிகமாக வேறு 200 விவசாயிகளிடமிருந்தும் நிலக்கடலையை கொள்வனவு செய்து வருகின்றது. கொள்வனவு செய்யப்படும் நிலக்கடலையை பெறுமதிசேர் முடிவுப் பொருளாக மாற்றி சந்தைப்படுத்த நடவடிக்கை இந்நிறுவனம் தற்போது முன்னெடுத்துள்ளது. இதன் ஓர் அங்கமாகவே வேர்க்கடலை பிஸ்கட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் கச்சான் பாகுவையும் சந்தைக்கு அறிமுகப்படுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் விவசாய உற்பத்திகளை வெறுமனே மூலப்பொருட்களாக விற்பனை செய்யாமல் இவ்வாறான பெறுமதிசேர் முடிவுப் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை பெரிதும் வரவேற்றார். இருந்து வெளிநாடுகளுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நடைமுறை சாத்தியமானதும் இவ்வாறான உள்ளூர் உற்பத்தி பொருட்களையும் சர்வதேச ஏற்றுமதி தரத்துக்கு பொதியிட்டு வெளிநாடுகளுக்கு நேரடியாக அனுப்ப முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். நிறுவனத்தின் இயந்திர தொகுதிகளையும் அதன் தயாரிப்பு செயற்பாடுகளையும் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சூனா முரளிதரன், கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சோதிலட்சுமி, பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட அரச உயர் அதிகாரிகள், நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள், பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பரந்தன் சந்தி கண்மித்த A80 வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் மோதியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் பரந்தன் சந்தி கண்மையில் வீதியை குறுக்காக கடக்க முற்பட்டவர் மீது குறித்த கார் மோதியது. விபத்தில் 55 வயதான புன்னை நீராவி கண்ணகிபுரத்தை சேர்ந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கேரநகரில் கால்நடை பண்ணையாளர்களால் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
கால்நடை வளர்ப்போர் மீது திணிக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகளினால் பண்ணையாளர்கள் நாளாந்தம் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க கோரியும் யாழ்ப்பாணம் கேரநகர் கால்நடை வளர்ப்போர் சுயாதீன குழுவால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கேரநகர் பிரதேச செயலகம் முன்பாக நேற்று போராட்டம் இடம்பெற்றது. 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் காலபோக நெற்சிகைக்காக கட்டப்பட்ட கால்நடைகளை அவிழ்த்து விடுவதற்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கவில்லை என்றும் கடுமையான வெப்பம் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகின்ற சூழ்நிலையிலும் ஒழுங்கான மேய்ச்சல் தரை இல்லாத காரணத்தினால் தொடர்ச்சியாக கால்நடைகளை கட்டி வளர்க்க முடியாத விடயமாக உள்ளது என்றும் பண்ணையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தடை காரணம் காட்டி சிறுதானியம் செய்கை பண்ணப்படாத இடத்திலும் மற்றும் கடற்கரையோரமாகவும் மேயும் கால்நடைகளை கைப்பற்றி கமநல குழுவும் மற்றும் கேரநகர் பிரதேச சபையும் பெருந்தொகை பணம் அறவீடு செய்வது அநீதியானதாகும் எனவும் பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். 15/4/2026 தொடக்கம் கால்நடைகள் வீதிகளில் தெரியவிடாமல் கட்டி வளர்க்க வேண்டும் என கேரநகர் பிரதேச சபையின் தீர்மானத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்திலிருந்து கிளிநொச்சி குளம் வரையான 1.5 கிலோமீட்டர் நீளமான பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக தூர்வாரப்படாமல் காணப்பட்ட கிளிநொச்சி கனகாம்பி குளத்திலிருந்து கிளிநொச்சி குளம் வரையான 1.5 கிலோமீட்டர் நீளமான பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுனா முரளிதரன் ஆகியோர் நேற்று இரத்தினபுரம் பகுதிக்கு சென்று தூர்வாரும் பணிகளை நேரில் பார்வையிட்டனர். வடக்கு மாகாண சபையின் மீண்டல் நிதியிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி பணிகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளருக்கு ஆளுநர் பணிப்புரை வழங்கினார். வவுனியா பெரியார்குளம் பகுதியில் இளைஞர் மீது கும்பல் ஒன்று கொடூர தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. வவுனியா பெரியார்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பெரியார்குளம் பகுதியில் 25 வயதான இளைஞரை வழிமறைத்த 8 பேர் கொண்ட குழு அவர் மீது திடீரென தாக்குதல் நடாத்தியுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்குதலினால் இளைஞனின் கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்த என்பவருடன் தொடர்புடைய இருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்து என்பவருடன் தொடர்புடைய இருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் பாய்கல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாளானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் இந்த அதிரடி சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான பெத்தா என அழைக்கப்படும் பதும் என்பவரிடமிருந்து 42 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், கவியா என அழைக்கப்படும் கவிது என்பவரிடமிருந்து 48 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பாயாக்கல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது போதைப்பொருள் வலப்பின்னல் மற்றும் ஏனைய தொடர்புகள் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் பொருட்டு சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
கிளிநொச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலய நிர்வாகத்தினால் கல்வியில் சாதனை படைத்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலய நிர்வாகத்தினால் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற சாதனை மாணவர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. நாகதம்பிரான் ஆலய விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து ஆரம்பமான நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் கல்வி நிலை உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 4 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரை பகுதியில் ஒலிக்கற்றைகளை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 நபர்களை கைது செய்துள்ள வெற்றிலைக்கேணி கடற்படையினர் அவர்கள் பயன்படுத்திய படகு மற்றும் மின் உபகரணங்கள் உட்பட மீன்பிடி உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். நேற்றிரவு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் நேற்று அதிகாலை வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமுக்கு கொண்டுவரப்பட்டு காலை 10:30 மணியளவில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண மீன்பிடி திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 3 நபர்கள் கட்டைக்காடு முள்ளியான் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் ஆலியவழியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 4 படகுகள், வெளியிணைப்பு இயந்திரங்கள், சுமார் 43 லிட்டர் மண்ணெண்ணெய், மின்கலங்கள், நீரில் மூழ்கி பயன்படுத்தக்கூடிய 11 மின் விளக்குகள், நங்கூரங்கள் மற்றும் 3 கைபேசிகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள காணியிலிருந்து ஒரு தொகை கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போலீஸ் நிலையம் ஒன்றின் பிற்பகுதியில் உள்ள வெட்டுக்காணிக்குள் இருந்து 10 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கொடிகாமம் போலீஸ் நிலையத்தின் பின்புறமாக உள்ள வெட்டுக்காணிக்குள் சந்தேகத்துக்கிடமான முறையில் பொதியொன்று காணப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் பொதியை மீட்டு சோதனை செய்தனர். அதற்குள் 10 கிலோ கேரள கஞ்சா காணப்பட்டுள்ளது. அதனை மீட்டு போலீஸ் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டும் உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் தாக்குதல்களை நடத்தப் போவதாக முன்னர் அச்சுறுத்தியிருந்த போதிலும் பின்னர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகிய ஜனாதிபதி ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கைக்கு தான் இணங்கியதாக தெரிவித்தார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. வட்டப்பள்ளியில் இடம்பெற்ற உதைபந்தாட்ட இறுதிப் போட்டியில் புதுவேட கிண்ணத்தை ஜங்ஸ் அணி தமதாக்கியது. முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளியில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில்
இறுதிப் போட்டி வெற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் முல்லைத்தீவு மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் அனுமதியுடன் செந்தமிழ் விளையாட்டுக் கழக புலம்பெயர் உறவுகள் கிராம மக்களின் நிதி அனுசரணையில் 12வது வருடமாக நடாத்துகின்ற மாபெரும் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியானது நடைபெற்றது. விறுவிறுப்பான முறையில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் கோயில் குடியிருப்பு ஜங்கஸ் அணி மற்றும் மாத்தளன் அம்பலவன் பொக்கனை ஒற்றுமை அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் ஜங்கஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டுக்கான புதுவருட கிண்ணத்தை கைப்பற்றியது. 2ஆம் இடத்தை மாத்தாளன் அம்பலவன் பொக்கனை ஒற்றுமை அணியும் 3வது இடத்தை வட்டுவாக்கல் உதயசூரியன் விளையாட்டுக் கழகமும் கைப்பற்றின. போட்டியில் சிறந்த வீரர்களுக்கான விருதுகளை சர்மில ஜங்கஸ், பகலவன் கனி, கிருஷாந்த் ஆகியோர் பெற்றனர். மேலும் இரணைப்பாளை சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகம் தொடரின் சிறந்த அணியாக தெரிவு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்து விளங்கிய 3 மாணவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. கழகத்தின் தலைவர் சான சதீஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணி தனஞ்சயன், முல்லை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் பிரதி தலைவர் குறிஞ்சிக்குமரன் மற்றும் முல்லை உடற்கல்வி ஆசிரிய ஆலோசகர் டிலான், ஓய்வு நிலை அதிபர் சிவராசா குமாரையா, அறக்கட்டளை இயக்குனர் மகேந்திரன், வெட்டாப்பளை கிராம சேவையாளர் கரிகாலன், கருத்துரை பற்றி பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் தேசிந்தன், கருத்துரை பற்றி பிரதேச சபை உறுப்பினர்களான யோட் பிரசாத், ஜெகதீஸ்வரன், கருத்துரை பற்றி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் விஜிந்தன் மற்றும் மதகுருமார்கள், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், கிராம மட்ட அமைப்புகள், கிராம மக்கள், உதைப்பந்தாட்ட பிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.